இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः. சீதாபதியான ராமனை வணங்குகிறோம். சனகந்தன் திருமருகன் தாசரதி தைரதனுடைய மகன், சனகனுடைய திருமருகன், தசரதன் பெற்ற மைந்தனான ராமன். ஜானகி வல்லபன் சொல்லுகிறோம். சீதா முகாப்ஜ மதுபாது என்னே ஸ்லோகத்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்தது என்றோ, ஆனால் இன்றும் சீதாராம கல்யாணத்தை எத்தனை கோயில்களில் நிகழ்த்துகிறார்கள். இன்று நாம் சேலம் அருகில் இருக்கும் அயோத்தியா பட்டணம் கோயிலுக்கு வந்தபோது நாம் பெற்ற பாக்கியம், சீதா கல்யாண மகோத்சவம் நடந்து கொண்டிருந்தது. அதை தரிசிக்கும் பேறு பெற்றோம். முதலில் இத்திருக்கோயிலில் சக்கரத்தாழ்வாரை தரிசித்துக் கொள்வோம். நம் வினைகளையெல்லாம் முடிப்பவர், கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான் என்று கூறுவர். தனி சன்னிதானம், ஆச்சரியமான காற்று வீசுகிறது. கோயில் முழுவதுமே வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் குறைவில்லாமல் அற்புதமான சுகமான அனுபவம். சக்கரத்தாழ்வாரை தரிசித்துக் கொண்டு இதோ சீதாராமர்களின் திருக்கல்யாணத்தில் உள்ளோம். ஒருபுறம் ராமர் கல்யாணம் அல்லவா, அனைத்து அலங்காரத்தோடும் எழுந்தருளி இருக்கிறார். அருகில் சீதை சர்வாலங்கார சம்பன்னி, திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக எத்தனையோ ஆபரணங்களை சமர்ப்பித்துக் கொண்டு பட்டாடை புனைந்து சீதை உள்ளாள். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமானால் எந்த புறத்தவர்கள் பெண் வீட்டவர்கள், ஆர் பிள்ளை வீட்டவர்கள், மிதிலா தேசத்தவர்கள் எல்லாம் பெண் வீட்டுக்காரர்கள், அயோத்தியா தேசத்தவர்கள் எல்லாம் பிள்ளை வீட்டுக்காரர்கள். அப்ப இந்த அயோத்தியா பட்டணத்து வாழ் மக்கள் பிள்ளை வீட்டுக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஆச்சரியம், கல்யாணமே பிள்ளை வீட்டில் நடக்கிறது. பெண் வீட்டில் தானே நடந்தது சீதா கல்யாணம். ஆனால் ஒரு மாறுதலுக்காக இங்கே ராமன் வீடான அயோத்தியா பட்டணத்திலேயே நடக்கிறது. அர்ச்சக சுவாமிகள் ஒரு திருக்கல்யாணத்தில் வரிசையாக என்னென்னெல்லாம் நடக்குமோ அனைத்தையும் செய்கிறார்கள். எல்லாரிடத்திலும் அனுஜை பெறுவார்கள். பிடி சுற்றுதல், ஊஞ்சலாடுதல் முதலான அனைத்தும் நடைபெறும். கங்கண தாரணம், ராமனுடைய திருக்கையில் கங்கணம், சீதையனுடைய திருக்கையில் கங்கணம். சரடு கட்டுவோம் அல்லவா, மணிக்கட்டில் சரடு கட்டுவார்கள். கங்கண தாரணம், திருமங்கல்ய தாரணம். அனைவருக்கும் திருமங்கல்லத்தை காட்டி எல்லாருடைய மங்களாசாசனங்களையும் பெற்றுக்கொண்டு ராமனுடைய திருக்கையில் அந்த திருமங்கல்லத்தை தொட்டு அவரே இதோ சீதையின் திருக்கழுத்தில் கட்டுகிறார். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிந்திரன் பாணினான் என்று ஜனகன் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதேதான் இப்போதும் நிகழ்கிறது. கல்யாணத்திற்கு பின் சப்தபதி என்று நடக்கும். அதாவது அக்னி ஹோமகுண்டத்தை சுற்றி பெண் மணமகள் 7 அடியை எடுத்து வைத்து வர வேண்டும். அதில் விஷ்ணு பின்தொடர்ந்து வருவார். ஓரோரு அடியிலும் விஷ்ணு பின்தொடர்ந்து வருவார். உலக வழக்கம், கணவன் அதாவது கைப்பிடித்த மணமகன் பெண்ணனுடைய கையை ஒரு கையால் பற்றி
காலை மற்றொரு கையால் பற்றி மெதுமெதுவே காலை எடுத்து வைப்பார். முன்னே மணமகன் மெதுவாக நகருவார், பெண் நடுவே, பின்னால் விஷ்ணு வருவார். இது வழக்கம். ஆனா இப்ப நடக்கிற கல்யாணத்தில் முன்னே காலை பற்றி அழைத்து போவதும் விஷ்ணுவின் அவதாரமான ராமன், பின்னே நடந்து வரப்போவதும் விஷ்ணுவே. முன்னால் இருப்பவர் விஷ்ணுவா, பின்னால் வருபவர் விஷ்ணுவா? அனைத்தும் பெருமான் தான். ஆச்சரியமான சீதா கல்யாண உற்சவம். தேங்காய் உருட்டுதல், குறிமுகந்து அட்டுதல், அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல், கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய அனைத்தும் கல்யாணத்தின் வெவ்வேறு அங்கங்கள். இவை எல்லாவற்றையும் சீதாராமர்களிடத்தில் இன்று சேவித்துக் கொண்டோம். இது அயோத்தியா பட்டணத்தவர்கள் பண்ணின பாக்கியமா, மிதிலா தேசத்தவர்கள் பாக்கியமா? இரண்டும் சொல்ல முடியாது. நம் போன்ற பொதுமக்கள், பக்தர்கள் நாம் கண் பெற்ற பயன் ராமனையும் சீதையும் திருக்கோலத்தில் தரிசிப்பது. இன்று நன்கு வணங்கிக் கொண்டோம். இனி சரபங்கர் புறப்பட போகிறார். ராமனிடத்தில் விடை பெறுகிறார். ராமன் சரபங்காசிரமத்தை இங்கு வசிப்பதற்கு இடம் வேணும் என்று கேட்டான். 5வது சர்க்கத்தில் உள்ளோம். ராமன் பிரார்த்திக்கிறார். ஆவாசம் துவகம் இச்சாமி பிரதிஷ்டமிக காணனே. 33வது ஸ்லோகம். அதுக்கு சரபங்கர் பதில் கூறுகிறார். இஹராம மகாதேஜாக சுதீக்ஷ்ணோ நாம தார்மிகா வசத்யரண்யே நியதः சதேஸ்ரேயோ விதாஸ்யதி இமாம் மந்தாகினீம் ராம பிரதிஸ்ரோதாம் அனுவ்ரஜ நதீம் புஷ்போடுபவகாம் ததஸ்தஸ்த கமிஷ்யசி. இங்கேருந்து கொஞ்ச தூரம் போ, 1.5 யோஜனை தூரத்துக்கு மேல் போ. இக வசத்யரண்யே நியதः. ஆனா இவ்விடத்தில் இப்ப நாம சொல்றதுக்கு எந்த அளவு எத்தனை தூரம்னு இவர் கூறவில்லை. ஆனா இப்ப இருக்கிற சரபங்காசிரமத்திலிருந்து ஒரு 1 மணி நேர பிரயாணத்தில் சுதீஷ்ணாசிரமத்தை அடைந்து விடலாம். ரெண்டும் காடு. மழை பெய்து விடுமானால் அனைத்தும் சேர் சகதி நிலம், மொத்தம் வயல். வண்டி காடிகள் போகாது, நடந்துதான் போக வேண்டும். பல சமயத்தில் முழந்தாள் அளவு சேற்றுக்குள் கால் புதைந்தே போகும். இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த இடத்துல சுதீஷ்ணாசிரமத்தை அடைய வேண்டும். சரகங்கர் வழி கூறுகிறார். இந்த நந்தாகினி நதி ஓடி வருகிறதே, இதை எதிர்த்து அதன் கரையிலேயே போ. அப்ப நீ சுதீஷ்ணாசிரமத்தை அடைவாய். ஏஷபந்தா நரவியாகிர முகூர்த்தம் பஷ்யதாத்தமாம் யாவஜ்ஜஹாமி காத்ராணி ஜீர்ணாம் துவச்சமிவோரதா. எப்படி ஒரு பாம்பு தன் தோல் சட்டையை உரித்து விடுவோம் பார்த்திருக்கோம். பாம்பு தோலை உரித்தல், சட்டையை உரித்தல்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதை போல இவர் சொல்றார். இப்ப நீ பார்த்துட்டே ராமா, என்னுடைய உடலை பாம்பு சட்டையை உரிப்பதை போலே உரித்து விட்டு நான் மேலுலகத்தை அடைய போகிறேன். நீயே பார், உன் அனுமதியோடு செல்லுகிறேன். சரபங்கோ மகாதேஜாக பிரவிவேஷ ஹுதாசனம் உத்தாய அக்னிச்சயாத் தஸ்மாத் சரபங்கோ வியரோச்சது. உடனே நெருப்பில் குதித்தார். விஷ்ணு ரூபத்தோடையே, கருத்த திருமேனியோட ஆச்சரியமா மேலுலகம் நோக்கி பிரயாணப்பட்டார். இது ஒரு சித்திரமா அவரை நாம சேவித்துக் கொள்கிறோம். பார்த்தாலே என்ன அற்புதமா இருக்கு. இன்னைக்கு அந்த சரபங்காசிரமத்துக்கு போனால் அமர்ந்த திருக்கோலத்தில் கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் சிரச்சக்கரத்தோட விஷ்ணு ரூபத்தோடையே சரபங்கர் உள்ளார். ராமன் பார்த்திருக்க செய்தே புறப்பட்டார். சபுண்ய கர்மா புவனே த்விஜர்ஷபः பிதாமகம் சானுச்சரம் ததர்ஷः பிதாமகச்சாபி சமீக்ஷதம் த்விஜம் நனந்த சுஸ்வாகதி மித்யுவாச்ச. சுஸ்வாகதம், நன்கு போய்விட்டு வாரும் என்று ராமன் அவருக்கு விடை கொடுத்தான். அவரும் புறப்பட்டார். ஆகாயத்தை அடைந்தார். இவ்விடத்தில் கண்டிப்பாக கம்பராமாயணத்திலிருந்து சில பாடல்களை சொல்லியே ஆக வேண்டும். அதுவும் இந்த சரபங்கர் நீங்கும் படலம் மட்டுமல்ல. இதற்கு முன்னால் விராதனை ராமன் முடித்தாரே, அப்ப விராதன் ராமனை துதித்தான்னு கூறினேன். விராத ஸ்துதி வால்மீகி ராமாயணத்தில் மிக சுருக்கம். ஆனால் கம்பராமாயணத்தில் விராதன் பாடியது அற்புதம். நாம கீழே திருவடி சூட்டு படலத்தில் இருந்தோம். அதாவது ராமன் தன் திருவடியை பரதன் தலைக்கு அணியாக சூட்டுகிறான். விம்மினன் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிது என எண்ணி ஏங்குவான். செம்மையின் திருவடித்தலம் தந்தீக என எம்மையும் தருவென 2 நல்கினான். ராமா, நீ நாட்டுக்கு வர மறுக்கிறாய், உன் திருவடியாவது கொடு.
என்று பரதன் பிரார்த்திக்க ராமன் தன் திருவடி நிலைகளை அவன் தலைக்கு கொடுத்தான். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான். முடித்தளம் இவை என முறையின் சூடினான். படித்தளத்து இறஞ்சினன் பரதன் போயினான். பொடித்தளம் இளங்குரு கொலங்கொள் மேனையான். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான். கண்ணும் கண்ணீருமாக பரதன் ராமன் திருவடி நிலைகளை பெற்று கொண்டான். முடித்தளம் இவை, இனிமே இது அடித்தளம் அல்ல, என் முடித்தளம். என் முடிக்கு இவைதான் சென்னைக்கு அணிந்த பூ, என் தலைக்கு இதுதான் கிரீடம் மணி மகுடம் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டு நாடேகினான். நந்தியம்பதியை அடைந்தான். அதான் நந்தி கிராமம். அங்குதான் காத்திருந்தார். நந்தியம் பதியடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான். அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான். பகலும் இரவும் கண்ணீரே சோர்ந்து கொண்டு, ஏன் நான் இந்த நாட்டை ஆளும் அத்துன்பத்துக்கு ஆளானேன், பாதுகைதானே நாட்டை ஆள வேண்டும் என்று இருந்து கொண்டே ராமன் 14 ஆண்டுகள் கழித்து எப்போது வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்திருந்தான். அத்தோடே அயோத்தியா காண்டம் முடிந்து ஆரணிய காண்டம் தொடங்குகிறது. பேதியாது நிமிர் பேத உருவம் பிறழ்கிறார். ஓதி ஓதி உணரும் தொறும் உணர்ச்சி உதவும் வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோர் தெரிகிறார். ஆதி தேவர் அவர் எம் அறிவினுக்கு அறிவு அரோ. கடவுள் வாழ்த்தில் கம்பர் கூறுகிறார், என் அறிவுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான் கடவுள். அவன்தான் ராமன். இவனை எந்த தெய்வங்கள் உணரப்போகிறார்கள்? அப்படிப்பட்ட ராமன் விராதன் எதிர்கொண்டான். பெருத்த உடம்போடு வந்தார். 8 மதமா கரி இரட்டி அரிமா வட்டவெங்கண் வரை ஆளி 16 வகையின் கிட்டையிட்டு இடை கிடந்தன செறிந்தது ஒரு கைத்தொட்ட முத்தலை ஐந்தொகை மிடல் கழுவோடே. தன் கையில் பிடித்திருக்கும் சூலம், அந்த சூலத்தில் 3 சிங்கம், 4 ஓநாய்கள் செந்நாய்கள், நடுவிலே பெரிய பெரிய மான்கள், பெரும் யானையும் தலை அனைத்தையும் சொருகியிருந்தான். பூதமத்தனையும் ஓர் வடிவு கொண்டு புதிது என்று ஓதவொத்த உருவத்தன் உருமொத்த குரலன் காதலித்து அயனடித்த கடையிட கணித பாதலக்கம் மதவெற்பு அவை படைத்த வலியான். பிரம்மா கொடுத்த வலிய வரம், உன்னை எந்த அஸ்திர சஸ்திரங்களும் ஒன்றும் பண்ணாது என்று அந்த தைரியத்தில் விராதன் வந்தான். சீதையை கவர்ந்தான். கடைசியாக ராமலட்சுமணர்கள் அவனை அழித்து விராதனை புதைத்தார்கள். புதைத்தவுடன் சாபம் நீங்கி அவன் வெளியேறினான். அப்போது விராதன் ராமனை துதிக்கிறார். வேதங்கள் அறைகின்ற உலகு எங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை எண்ணின் படிவங்கள் எப்படியோ. வேதங்கள் என்னென்னெல்லாம் லோகத்தை பத்தி பேசித்தோ அத்தனை இடத்திலையும் உன் பாதங்கள் விரிந்தன. உன் திருவடிபட நடக்கிறாயிராமா. படிவங்கள் எப்படியோ. ஓதங்கொள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. இப்பேற்பட்ட ராமா, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அனைத்துக்குள்ளும் நீ பொதிந்திருக்கிறாய். அவற்றால் உன்னை தாங்க முடியுமோ? நீ ஆதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் ஆயாத சமயமும் நின் அடியவே. உலகமத்தனையும் உன் உருவம் அனைத்தும் உன் திருவடி அயலில்லை. தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்குண்டோ வீயாத பெருமாய விளையாட்டும் வேண்டுமோ. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாடம். ராமா, எப்போதும் உன் திருமார்பில் மகாலட்சுமியை வைத்திருக்கிறாயே, அவள் கோபித்துக் கொள்வதில்லையா? அவளிடத்தில் அவ்வளவு அன்பு காணோமே. பூமாதேவியின் இடத்தில் தான் நீ மிகுந்த அன்பு செலுத்துகிறாய் கூறுகிறான். அறவாகி சுமத்தியால் பெரும் அண்டகடாகத்தை பாதாளத்துக்கு கீழே ஆதிசேஷ வடிவத்தில் இருந்து நீ தலையால் தாங்குகிறாய். ஐநீற்றில் ஏந்துதியால் பூமிக்கு பிரளயாபத்து வந்தபோது நீ வராகம் பெரும் பன்றியாக பிறந்து உன் தந்தப்பல்லால் தூக்குகிறாய். ஓர் வாயில் விழுங்குதியால் பிரளயாபத்தின் போது 7 லோகங்களையும் விழுங்கி வயிற்றில் வைத்து காக்கிறாய். ஓர் அடியால் ஒளித்தியால் மகாபலி பறித்து போன போது திருவிக்கிரமாவதாரம் செய்து உன் திருவடியாலே அளக்கிறாய். திருவானல மகளை இகுதறிந்தால் சீராளோ மறு ஆறும் துழாய் அலங்கல் மணிமார்பில் வைகுவாள். இப்படி எல்லா ஆசையும் பாசமும் காதலும் பூமாதேவியரிடத்துலதான் உண்டுங்கிறது தெரிந்தால் உன் திருமார்பில் இருக்கும் சீதை மகாலட்சுமி கோபித்துக் கொள்ள மாட்டாளோ என்ன அவன் பேச ராமன் சொன்னார். என்ன விராதா, இந்த அவதாரத்தில் மனைவி ஒருத்தி, நீ வேறு ஏன் பேசுகிறாய்? கிருஷ்ணாவதார கதையெல்லாம் இங்கே பேச வேண்டாம் போ என்று சொல்ல அவனும் பிறவி நீங்கினான்னு சரித்த பின்னே சரபங்கரிடத்திலே வந்தார்கள். அவரும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார்.
அனைவருமாக சுதீக்ஷ்ணாசிரமத்தை நோக்கி போகிறார்கள். நாமும் அங்கு தொடர்வோம். அயோத்தியா பட்டணத்து ராமனிடத்தில் விடைபெற்று கொண்டு புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு: மே மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில், அதாவது 3 நாட்களிலும் புது தில்லியில் உபன்யாசம். தில்லியில் தமிழ்ச்சங்கம் மார்கில் ஆர்கே புரம் தில்லி தமிழ்ச்சங்கத்தில் மாலை 6:30 மணிக்கு உபன்யாசம். தலைப்பு: ஸ்ரீ பகவத் கீதா சாரம்.